எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு 2025 சனி பயிற்சி ஆக போறாரு. அந்த சனி பயிற்சி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வருகிற பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். இதுல நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க, உங்களுடைய ஜாதகத்துல நிலை எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்க பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய திசா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி, இந்த ரெண்டையும் நீங்க பார்த்துக்கணும். இந்த நடப்பு திசாவும் நடப்பு புத்தியும் நல்ல அமைப்புல இருந்து கோச்சாரம் என்கின்ற இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் பல அதிர்ஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி பகவானுடைய பார்வையில எந்தெந்த மாதிரியான பார்வைகள் சிறப்பு பார்வை, எந்த மாதிரியான பார்வை நட்பு பார்வை, எந்த மாதிரியான பார்வை கோடிகளை அள்ளி கொடுக்கும் பார்வை அப்படிங்கிற புதிய கண்ணோட்டத்தோட இந்த வீடியோல நம்ம ராஜநிலை டிவியில பார்க்க போறோம். ஆகவே ராஜநிலை ரசிகர்கள் எல்லோரும் இந்த டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ராசியை போல மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற அமைப்புல தான் நான் கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்க மட்டும் அதிர்ஷ்டசாலியா இருந்தா பத்தாது, நீங்களும் உங்க நண்பர்களுக்கும் இதைய நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். விருச்சிக ராசி நேயர்களே, நீங்க எதையுமே கேட்டு வாங்கக்கூடிய தன்மையுடையவங்களா இருப்பீங்க. இது எனக்கு வேணும் அப்படின்னா உரிமையா நீங்க அதை எடுத்துக்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் உங்களோட உண்மையா நேர்மையா இருக்கிறாங்களோ அவங்கள எப்போது நீங்க கைவிட மாட்டீங்க. ஏதாவது உங்க நண்பர்கள் உங்களை ஏதாவது கோவப்பட்டாலும் கூட அதை நீங்க மனசுல வச்சிருப்பீங்களே தவிர டக்குன்னு வெளியே சொல்ல மாட்டீங்க. அது நேரம் வரும்போது, காலம் வரும்போது காத்திருந்து அப்போ எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்ந்து செஞ்சிருவீங்க. அது உங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்குள்ள குணம். ஏன்னா இந்த தேல் கொட்டத்தான் தெரியும். சந்தோஷமா இருக்கும்போதும் கொட்டிரும், கோபம் வந்தாலும் கொட்டிரும். அந்த மாதிரிதான் நீங்க எதா இருந்தாலும் அதை அந்த நேர காலத்திற்கொப்ப அதை செய்வீங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 10ஆம் இட பார்வை விசேஷ பார்வை. அது 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த 2ஆம் இடத்தை இந்த ஆண்டு குரு பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், தன வரவுகள் கிடைக்கும், குடும்ப மகிழ்ச்சிகள் ஏற்படும், குடும்பத்துல புதிய உறவுகள் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பா உங்களுடைய பேச்சுக்களால இந்த ஆண்டு பணம் நிறைய கிடைக்கும். 7ஆம் இட பார்வையா 7ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் இட பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொது ஜன தொடர்பு, புதிய உறவுகள், கூட்டு தொழில் உங்களுக்கு நல்ல சிறப்பாக அமையும். 11ஆம் இடமாக 11ஆம் இடத்தை சனி பகவான் 7ஆம் இட பார்வையாக சமசப்தமமாக பார்க்கறதால
உங்களுடைய உழைப்பால் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. மூத்தோர்களின் ஆசீர்வாதமும் மூத்தோர்களின் சொத்துக்களையும் உங்க பேர்ல எழுதி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்தோர் ஸ்தானம், எண்ணிய காரியங்களை செயல்படுத்துகின்ற இடம். பழைய நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும். பித்ருக்களுடைய சொத்துக்களை நீங்க அனுபவிப்பீங்க. திருமண வாழ்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். குரு பகவானுடைய குடும்பத்துல உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். பொருளாதாரத்திலே தலை சிறந்த ஒரு பேரை வாங்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த ஆண்டு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம். நீங்க குறிப்பா நீங்க வழிபாடு பண்ண வேண்டியது புத பகவானை நீங்க பெருமாளை வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்றது நல்லது. திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ண முடியாதவங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முருகருக்கு செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஊனமுற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. அதை விட சிறப்பு இந்த ஆண்டு. உங்களுக்கு ஏதாவது காரிய தடை ஆயிட்டே இருக்கு சார், அதுல இருந்து நான் வெற்றி பெறணும் அப்படின்னா வாகனங்களுக்கு, பசுவுக்கு, நாய்க்கு நீங்க உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம், புதிய உறவுகள், பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள், பித்திருக்களினுடைய ஆசீர்வாதம், மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் இந்த ஆண்டு. நீங்க மறக்காம பித்திருக்களை வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும்.